ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெமிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு டிமார்ட் ஷாப்பிங் vlog along with மை டே இன் மை லைஃப் தான் இன்றைக்கி வீடியோவில் இருக்க போது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் கண்டெய்னரும் 2 கிளாஸ் கண்டெய்னர்ஸும் இந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். இந்த தடவை நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. ரொம்ப ஸ்டர்டியாக நல்லா இருந்தது. ஸோ பேபி இருக்கனால ஏதாச்சும் நம்ம ஃபுட் பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் கண்டெய்னர்ஸும் அந்த லாங் சைஸில் 2 கண்டெய்னரும் வாங்கியிருந்தேன். இந்த கண்டெய்னர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நல்லா இருக்குது. நீங்கள் பேக் பண்ணி ஃபுட் நிறைய குவான்டிட்டியில் கொஞ்சம் பிக்னிக் போகும்போது எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் இது நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கப்ஸ் கூட நல்ல ஆஃபரில் இருந்தது. சின்ன சின்ன பவுல்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம மஃபின் கப் மாதிரி. ஸோ இந்த ஹேர் பேண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. டிமார்ட்டோட இப்போது லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்க ஹேர் பேண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வாங்கியிருந்தேன். பேபி பவுடர்ஸ் அண்ட் பேபி ஷாம்பூ வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லாம் வாங்கியிருந்தேன். ஸ்பூன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அங்கே வாங்கின ஸ்பூன்ஸ் லாஸ்ட் டைம். ஸோ அதனால் இந்த தடவை 2 ஸ்பூன் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பேபியோட ஹேர் ப்ரஷ் இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது 99 ருபீஸ் நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த சைஸில் என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அது லாஸ்ட் டைம் இதில் ஒரு பிளேட் வாங்கியிருந்தேன். இந்த டைமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பிரெட் சாண்ட்விச், சிக்கன் பிரெட் சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருந்தது அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 1/2 kg சிக்கன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 3 to 4 hours மேரினேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பொரிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் டூர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜ் ரொம்ப நல்லாவே இல்லை. நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் கூடிய சீக்கிரத்தில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சாண்ட்விச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சீஸ், அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கேப்சிகம், ஒரு கேபேஜ், நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன், சாதாரணமாக நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போதும் கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 1 hour கழித்து யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே அதோட மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ கேபேஜை நல்லா நான் சாப் பண்ணிக்கிறேன். அடுத்து கேப்சிகம், இதெல்லாம் நம்ம ராவாக சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த செட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம
பொரிச்சு வச்ச சிக்கனையும் இதே மாதிரி நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சீஸ் மயோ வந்து இதில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹெல்மன் மயோ ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்கு இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் வந்து சாண்ட்விச் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் கார்லிக் பட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம சாண்ட்விச் டோஸ்டரில் வந்து வச்சிடலாம். எம்மியான சிக்கன் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.